everyone. இன்னைக்கு நம்ம chapter 4 types of chemical reactionல third detail பார்க்கலாம். Explain the factors influencing the rate of reaction. Rate of reactionல என்னென்ன factors எல்லாம் influence பண்ணி எனக்கு rate of reaction அதிகமாகுதோ கம்மியாகுதோன்னு சொல்றது தான் என்னன்னா இந்த question. So first rate of reactionனா என்னன்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்க கீழ கொடுத்திருக்க அந்த factors ஆறையுமே நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. Maybe in 2 marksலயுமே அவங்க கேட்க chances இருக்கு. இப்போ நம்ம क्वेश्चंस्க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எனக்கு ஒரு யூனிட் டைம்ல எனக்கு என்ன இருக்கோ அப்படின்னா ப்ராடக்ட் வந்து அப்டைன் ஆயிருக்கும். ஸோ ஒரு யூனிட் டைம்ல எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அப்டைன் ஆயிருக்கும் ஒரு ஸ்பீட்ல. ஸோ வித்தின் சம் ஸ்பீட், கரெக்டா? வித்தின் ஸ்பீட். ஸோ அதுதான் என்ன சொல்றேன், இந்த ஸ்பீடை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறேன். ஒரு யூனிட் டைம் என்ன டைம் வேணா எடுத்துக்கலாம், நம்ம எடுக்கிற டைம் தான். 1 செகண்டா இல்லை 1 மினிட்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைம்ல எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அப்டைன் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்பீட்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் அப்டைன்ட் ஆயிருக்குன்னு சொல்றது தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது இந்த ஸ்பீட் சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் டிக்ரீஸும் ஆகலாம். எதால இன்க்ரீஸ் ஆகுது, எதனால டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம அந்த ஃபேக்டர்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் தான் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். எனக்கு நேச்சர்னா ஒன்றும் இல்லை, ஒரு எலமெண்ட்டுக்கு யுனிக்கான நேச்சர் இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு யுனிக்கான நேச்சர்ஸ் இருக்கும். நேச்சர் அப்படின்னா தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் Naவை எடுத்துக்கிறேன், சோடியம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது என்னன்னா ஹைலி ரியாக்டிவ். இது மெட்டல் தான், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்டிவ் ஆகிற மெட்டல் இது. அதே நான் வந்து காப்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஸ்லோ இல்லைன்னா நான் ரியாக்டிவ்னு சொல்லுவாங்க. நான் ரியாக்டிவ் மெட்டல்னும் இந்த காப்பரை சொல்லுவாங்க. இப்போது எனக்கு இந்த ஹையாக ரியாக்ட் ஆகிறங்காட்டி எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ராடக்ட், அதாவது ரியாக்ஷன் வந்து எனக்கு சீக்கிரமாக என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஆனால் அதே ரியாக்ஷன் வந்து இங்கே என்ன நடக்காமையும் போகலாம், ஆர் ஸ்லோவாகவும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நான் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். 2Na + HCl எனக்கு என்ன கிடைக்கும், 2NaCl + H2 அப்படின்னு கிடைக்குமா? எனக்கு இந்த ரியாக்ஷன், இந்த ப்ராடக்ட் எனக்கு ஃபாஸ்ட்டாக எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த இது என்ன ஆயிருக்கும், CUவோட HCl இதாகும் போது ரியாக்ஷனே எனக்கு நடந்திருக்காது. அதாவது நோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா எனக்கு? ஏன்னா அது ரியாக்டிவே ஆகாத மெட்டல் தான். ஸோ எனக்கு எப்படி அது ரியாக்ட் ஆகும், எனக்கு ப்ராடக்டே அங்கே கிடச்சிருக்காது. அதனால தான் சொல்கிறாங்க நேச்சர் ஆஃப் த ரியாக்டண்ட்டை பொறுத்து தான் எனக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். கான்சன்ட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ இருக்குது ரியாக்டன்ட், என்ன அமௌண்ட், ரியாக்டண்ட்டோட அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இது என்ன சொல்ல வருதுன்னா, எனக்கு ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, ரியாக்டன்ட் எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரியாக்டன்ட்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அந்த பார்ட்டிகல்ஸும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கங்காட்டி ஒன்னோட ஒன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொலாய்ட் ஆகும். ஸோ கொலாய்ட் ஆகும். ஸோ ஒன்னோட ஒன்று எனக்கு கொலாய்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் சீக்கிரமாக ரியாக்ட் ஆகி எனக்கு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக எனக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் சொல்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜிங்க் ப்ளஸ் 1 mole ஆஃப் HCl இங்கே இருக்குது, 2 mole ஆஃப் HCl இருக்குது. 1 mole ஆஃப் HClங்கிற போது எனக்கு இது என்னது கம்மியாக தானே இருக்குது. அப்போ இது எனக்கு ஸ்லோவாக தான் நடக்கும், பார்ட்டிகல்ஸ் கம்மியாக இருக்கும், ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகுறதும் கம்மியாக தான் நடக்கும். அதே மாதிரி இங்கே அதிகமாக இருக்கங்காட்டி ஒன்னோட ஒன்று சீக்கிரமாக கொலாய்ட் ஆகி ரியாக்ஷன் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக எனக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்ல சொல்கிறாங்க. அடுத்து டெம்பரேச்சர். இப்போ நான் ஒரு ரியாக்ஷனுக்கு நான் டெம்பரேச்சர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெம்பரேச்சர் நான் கொடுக்கும்போது அதிலிருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், கரெக்டா? அந்த ஹீட் வந்து எனக்கு ரியாக்டன்ட்ல இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு எனர்ஜியாக போய் சேர்ந்துடும்.
பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன ஆயிரும், எனக்கு எனர்ஜியாக போய் சேர்ந்துரும். எனர்ஜி கொடுத்துரும் அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு. எனர்ஜி கொடுத்தோன்னே அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொலாய்ட் ஆகும். ஸோ கொலாய்டல் நடக்குங்க. ஸோ கொலாய்டல் ஆகும்போது எனக்கு கொலாய்டல் ஆனோடனே எனக்கு சீக்கிரமாக ரியாக்ட் ஆகி எனக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும் எனக்கு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து CaCO3 + 2HCl எடுத்திருக்கேன். எனக்கு இது ரூம் டெம்பரேச்சரில் எனக்கு இது என்னவா நடக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் நடக்கும். இதே நான் இங்கே ஹீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் அதிகமாகும். அடுத்து ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா கேசியஸ் ரியாக்ஷனுக்கு தான் அப்ளிகபிள். ஏன் அப்படின்னா எனக்கு சாலிட்லையும் லிக்விட்லையும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து பக்கத்தில் இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு சாலிட்லையும் லிக்விட்லேயும் பார்ட்டிகல்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும் க்ளோஸாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஆனால் ஏரில், அதாவது கேஸில் மட்டும்தான் எனக்கு பார்ட்டிகல்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நான் வந்து ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா க்ளோஸாக வர ஆரம்பிச்சிடும். பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிரும் க்ளோஸாக வர ஆரம்பிச்சோன்னே கொலாய்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொலாய்ட் ஆக ஆரம்பித்தோடனே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது எனக்கு அந்த ரியாக்ஷன் என்னவா நடந்துரும் அப்படின்னா ஸ்பீடாக நடந்துடும். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எனக்கு ஸ்பீடாக கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா அதிகமாக ஸ்பீடாக நடந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் N2 + 3H2க்கு நான் வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணேன்னா எனக்கு 2NH3 வந்து ஈஸியாக எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக எனக்கு இந்த ரியாக்ஷன் வந்து நடந்துடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸுங்கிறது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸை நான் அப்ளை பண்ணேன்னா ஸ்லோ ரியாக்ஷனும் என்ன ஆயிரும் எனக்கு. ஸோ ஸ்லோ ரியாக்ஷன் ஆல்சோ obtained ஃபாஸ்ட்லி. ஸோ அதனால தான் நான் இங்கே கேட்டலிஸ்ட்டே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்மியாக எனக்கு அந்த ரியாக்ஷன் அதிகமாக வேணும்னா நான் கேட்டலிஸ்ட்டை உடனே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது என்ன ஆயிரும்னா சீக்கிரமாக கிடச்சிடும். ஆனால் நான் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து கன்சியூம் ஆகாது. கன்சியூம்னா அது வந்து ப்ராடக்டில் அது எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பீடை மட்டும்தான் அது இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர ப்ராடக்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வராது. இப்போ நான் இந்த 2KClO3 இருக்கா, இதுக்கு நான் MnO2 அப்படிங்கிற கேட்டலிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். இந்த கேட்டலிஸ்ட்டை நான் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2KCl + 3O2ன்னு சொல்லி எனக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்கும். அப்போது கேட்டலிஸ்ட் நான் கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும், ரேட் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது அதிகமாக நடக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியானா என்னென்னா, இப்போ எனக்கு மார்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்பிளை நான் பிரேக் பண்ணாமல் HClஓட நான் வந்து ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக நடக்கும். இதே இந்த மார்பிளை நான் சின்னதாக உடச்சிட்றேன். இந்த சின்னதாக உடச்சோன்னே எனக்கு இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்குன்னா பெருசாக இருக்கும். அதோட நான் HCl வந்து ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இதை நான் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த HCl எனக்கு இந்த மேலே இருக்க ஏரியாவுக்கு மட்டும்தான் அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கும். உள்ளே இருக்க ஏரியாவுக்கு போய் ரியாக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும்.
ஆனால் இதையே நான் பார்ட்டிக்கலாக நான் பிரேக் பண்ணி கொடுத்தோம்னா இந்த HCl ஒவ்வொரு பார்ட்டிக்கல் கூடயும் எனக்கு என்ன ஆயிருக்கும், ஒவ்வொன்றுத்து கூடயும் எனக்கு ரியாக்ட் ஆயிருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி ஏன் இங்கே சர்ஃபேஸ் ஏரியா சொல்கிறோன்னா, இப்போ ஒரு மார்பிளாக வச்சா எனக்கு இவ்வளோ சின்னதாக தான் வரும். இதே நான் உடைக்கும் போது எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஒரு குயிக் ரீகால் போயிடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம தேர்ட் டீட்டெயில் பார்த்தோமா? ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்னன்னு சொன்னோம்? ஒரு ஸ்பீடில் எனக்கு அந்த ரியாக்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நடந்திருக்கும். அந்த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷனை தான் நான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்னா என்னென்னா, எனக்கு நேச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஒவ்வொரு நேச்சர் இருக்குமா? ஸோ ஹைலி ரியாக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நான் ஆர்ஆர்னு எழுதுறேன். அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் ஹையாக இருக்கும். இதே நான் ஸ்லோரி ரியாக்டிவ் அப்படின்னா எனக்கு இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்லோவாக தான் இருந்திருக்கும். இப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா? இந்த ரியாக்டன்ட்டோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் அதிகமாக நடக்கும். ஏன் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும், ஒன்னொன்று கொலைட் ஆகி எனக்கு சீக்கிரமாக ரியாக்ஷன் கிடச்சிரும். இதே கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கும், கம்மியாக கிடைக்கும். இப்போ நான் டெம்பரேச்சரை வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தேன்னா எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் அதிகமாக நடக்கும். ஏன்னா ஹீட் ஆகி எனக்கு ஒன்னோட ஒன்று சீக்கிரமாக எனர்ஜி கொடுத்து மோதிரும். அதே மாதிரி எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாகவோ இல்லாமே கொடுத்தேன்னா எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் கம்மியாக தான் கிடைக்கும். ப்ரெஷரில் வந்து இது வெறும் கேஸ் ரியாக்ஷனுக்கு தான் இதாகும். ப்ரெஷரை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகும், அதிகமாகும். ஒருவேளை ப்ரெஷரே இல்லைன்னா எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து கம்மியாகும். அடுத்து கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ்னால் இப்போ எனக்கு ரியாக்ஷன் கம்மியாக நடக்குதுன்னா, ஸ்லோவாக நடக்குதுன்னா நான் கேட்டலிஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். ஒருவேளை கேட்டலிஸ்டே இல்லை அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் நடக்கும், இல்லை நடக்கவும் நடக்காது. இப்போ இன்னொன்று, எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கல் கூடயோ அது ஈஸியாக மர்ஜ் ஆகி ரியாக்ட் ஆகிடும். இதே சர்ஃபேஸ் ஏரியாவை பிரேக் பண்ணாமையோ இல்லை லார்ஜராக கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது கம்மியாக கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு பிளாக்காக நான் கொடுத்தேன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் கம்மியாயிடும். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? நேச்சர் ஆஃப் த ரியாக்டன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட், சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது ஒரு டீட்டெயிலாகவும் கேட்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.